நாள் ராஜாவின் முன் நின்ற 3 இளைஞர்கள் அச்சமின்றி பேசினார்கள். அவர்களிடம் ஆயுதமில்லை, சேனை இல்லை. அவர்களிடம் இருந்தது ஒரு உறுதியான விசுவாசம். இந்த விஷயத்தில் என்று அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. அவர்கள் கண்கள் ராஜாவை பார்த்தன, ஆனால் உள்ளம் தேவனை நோக்கி நின்றது. நாம் சேவிக்கும் தேவன் எங்களை எரியும் அக்னியிலிருந்து விடுவிக்க வல்லவர். அந்த வார்த்தையில் நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதற்கு பின் வந்த வார்த்தையில் அதற்கும் மேலொரு விசுவாசம் இருந்தது. அவர் விடுவிக்காவிட்டாலும். அங்கேயே உலகம் நின்றது. வெற்றி உறுதியில்லாத நிலையிலும் தேவனை விட்டு விலகாத மனம் அவர்கள் வார்த்தையில் ஒலித்தது. உமது தேவன்களை நாம் சேவிக்க மாட்டோம், உமது சிலையையும் வணங்க மாட்டோம். அந்த கணத்தில் அக்னி இன்னும் எரியவில்லை, ஆனால் விசுவாசம் ஏற்கனவே உலகத்தை சவால் செய்துவிட்டது. விடுவிப்பாரோ இல்லையோ, தேவனை விட்டு விலகாத விசுவாசமே உண்மையான விசுவாசம்.